ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நமோ சிவாய நமக. சிவாய நமோ நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நமோ சிவாய நமக. சிவாய நமோ நம சிவாய. ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. அன்னை நருளாலே ஸ்ரீ தாய்மான சுவாமிகளுடைய உடல் பொய்யுறவு என்னும் தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடல்களிலே 8 பாடல்களுக்கு விளக்கம் பார்த்துள்ளோம். 8வது பாடல் கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவால் வாட்டமரா உற்பவனோய் மாறுமோ நாட்டமுற்று மெய்யான நிஷ்டையினை மேவினர்கட்கு அன்றோதான் பொய்யாம் பிறப்பு இறப்பு போம். இந்த பாடலிலே வெண்பாவிலே ஸ்ரீ தாய்மானவர் வெளிப்படுத்தும் உண்மை என்ன அப்படின்னா, ஞான நெறி ஆவன இந்த 3 தான். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். ஆனா இந்த 3 மட்டும் இருந்தா போதாது. தெளிதலை தொடர்ந்து அந்த தெளிவான தியானத்திலே, அந்த ஞானத்திலே உறுதியாக ஆழ்ந்து நிற்க வேண்டும். அதன் பொருட்டு நிதித்தியாசனமாகி அந்த தெளிதலை ஆழ்ந்து செய்து அதிலே நிஷ்டை கூட வேண்டும். நிஷ்டை அப்படின்னாலே இடையறாது தொடர்ந்து இருப்பதுன்னு பொருள். நைஷ்டிக பிரம்மச்சரியம் அப்படின்னா பிரம்மச்சரியத்திலிருந்து வழுவாது இருத்தல். பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அப்ப வாழ்நாள் முழுக்க அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தார். அப்ப நைஷ்டிக நிஷ்டை அப்படின்னா இடையறாது தொடர்ந்து நடுவுல விடுபடாம அருந்து போகாம அப்படியே வந்து கொண்டே இருப்பது. அப்படி அந்த தெளிவு நிலையில குருவினுடைய உபதேசமாக கேட்ட ஆன்மீக உண்மையை மனனம் செய்து திரும்ப திரும்ப மனதிற்குள்ளே சிந்தித்து சாஸ்திரங்களும் குரு உபதேசங்களும் போதித்தவாறு அதனை மேலும் மேலும் உள்ளத்தில் விளக்கி ஐயம் நீங்க பெற்று அதன் மேல் அந்த ஐயம் இல்லாத அந்த மெய் அறிவை மட்டும் எடுத்து அதனுள் ஆழ்ந்து மூழ்குவது நிதித்தியாசனம். அப்படி நிதித்தியாசனம் செய்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது உள்ளத்தில் சித்தத்தில் புதைந்திருக்கும் விபரீத பாவனைகள் எல்லாம், விபரீதம்னா உண்மைக்கு மாறானதுன்னு அர்த்தம். உண்மை என்ன? அத்விதம்தான். நீ இறைவனில் இருக்கிறாய். இந்த உண்மையை உணராமல் இறைவன் இருப்பதே மறந்து தான் தனியா இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது போல நினைக்கக்கூடிய மனநிலை இருக்கே, அதுதான் விபரீத பாவனை. அந்த விபரீத பாவனை முளைக்கும் போதெல்லாம், தலையெடுக்கும் பொழுதெல்லாம், சித்தத்திலிருந்து கிளம்பும் பொழுதெல்லாம் இது பழைய வாசனைகளால் அப்படி உள்ளத்தில் பதிந்திருப்பது மேலே வருகிறது. இந்த உறுதியான அறிவினை மேலும் மேலும் மனதில் தெளிவாக பதித்து அந்த விபரீதத்தையும் போக்கணும். இப்படி விபரீதம் போய் மனசு தெளிவாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது என்று தோன்றினாலும் அத்தோடு அதை நிறுத்தி விடாமல் ஆழ்ந்து உள்ளாழ்ந்து வேறொரு நினைப்பே மனசுல இல்லாம இருக்கணும். அந்த நிலையை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க மனசு என்றே ஒன்று இல்லாமல் சுத்த அறிவே இருக்குங்கிறாங்க. மனம், புத்தி,
சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இங்க எல்லாமே அறிவாத்தான் இருக்கு. அந்த அளவுக்கு மனது தூய்மையும் தெளிவும் உறுதியும் பெறணும். அப்படி உறுதி பெறுவது நிஷ்டை கூடுதல் அப்படின்னு இங்க சொல்றார். மெய்யான நிஷ்டையினை மெய்வினர்கட்கு அன்றோ பொய்யாம் பிறப்பிறப்புப்போம். மற்றவர்களுக்கு எப்படி பிறவி வராது இருக்கும், அதனால நீ நிஷ்டை கூடணும் அப்படின்னு சொல்றார். அது 8வது ஸ்லோகத்துல, அதாவது 8வது பாடலில பார்த்தோம். இப்போ 9வது பாடல் பார்ப்போம். மாயா ஜகத்தை மதியாதார் மண்முதலாயே ஆன தத்துவத்தில் எய்துவரோ நேய அனுபூதி நிலை நிற்க பொருந்துவார்கள் அன்னவர்தம் நீதியே ஓர் மனமே நீ. இந்த பாடல் நெஞ்சோடு கிளத்தலாக தன்னோடு தன் மனசோடு பேசிக்கொள்வது போல அமைந்திருக்கின்றது. மனமே, நெஞ்சமே, நீ நீ என்ன செய்யணும்? ஒரு உண்மையை புரிந்து கொள். மாயா ஜகத்தை மதியாதார் மண்முதலாயேயான தத்துவத்தில் எய்துவரோ. அதாவது தத்துவம் அப்படின்னா பொதுவா தத்துவம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்திற்கு இருப்பது, தத்னா அது அது இருக்கிறது, எது இருக்கோ அது தத்துவம், இருப்பின் தன்மை. அந்த தத்துவம்ங்கிறத பல நிலைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது புலன்களுக்கு எட்டுவதாய் இருக்கக்கூடிய பஞ்சபூத்தங்களை தத்துவம்னு சொல்லுவோம். இது ஒரு நிலை. பல விளக்கங்கள், நான் இதை மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன் இந்த பாடலுக்கு ஏற்ப. தத்துவம் அப்படின்னா பஞ்சபூத்தங்கள் மற்றும் பல தத்துவங்கள் இருக்கு. புலன்களுக்கு எட்டுகிற பஞ்சபூத்தங்கள் மட்டும் இல்லை, ஆகாசம் கண்ணுக்கு எட்டாது, தொடவும் முடியாது. பஞ்சபூத்தங்கள் மண் முதலாயேயான தத்துவத்தில் எய்துவரோ. அதாவது சாதாரணமாக ஜீவனுடைய நிலை எப்படி இருக்குன்னா, அவன் மனது புறத்திலே இந்த பஞ்சபூத்தங்களாலான புற உலகு, நம்முடைய உடலே பஞ்சபூதங்களாலானது தானே நம்முடைய உடல். இந்த உடலின் காரணமாக நமக்கு வந்து அமைந்துள்ள சூழல்கள், உறவுகள் இதனோடு தொடர்பிலேயே இருக்கும். மேலும் மேலும் இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும். அந்த பஞ்சபூத்த தொடர்பினால வரக்கூடியது குழப்பமாக இருந்தாலும், அமைதி நீங்கினாலும் கூட அதை விட்டு விலக முடியாது இருக்கும் அந்த மனசு. அதனால இவர் என்ன சொல்றார், அப்படி யாருக்கு இந்த பஞ்சபூதங்களாலான இந்த பிரபஞ்சத்தோடும் சரீரத்தோடும் மட்டுமே மனசு ஒட்டி கொண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மாயா ஜகத்தை மதிக்கிறவர்களுக்கு தான் அப்படி இருக்கும். இந்த உலகத்தை, ஜகத்தை மதிக்கிறார்கள். எப்படி மதிக்கிறார்கள்? இது உண்மை பொருள், இது எப்போதும் இருப்பது அப்படின்னு. இப்போ உதாரணமா நாம இந்த உலகத்தினுடைய வரலாறு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா இந்த உலகம் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது. அப்படியே எவல்யூஷன், பரிணாமத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு சில அமீபாவிலிருந்து அப்படியே பரிணாமத்தில் வளர்ந்து வளர்ந்து மனிதன்கிற நிலையை எட்டி அப்படியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறோம். அப்படியெல்லாம் சொல்லும்போது அப்போ என்னுடைய வாழ்நாள் 100 வருஷம் அதிகபட்சம், இந்த உலகம் கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருக்கு. அப்படிங்கும்போது இது ஏதோ நிலையான ஒரு பொருள் அப்படின்னு நமக்கு தோன்றி விடுகிறது. எப்போ இந்த உடலாலான இந்த பிறவியை உண்மை என்று நாம் நினைத்து விட்டால், இந்த உலகத்தை பஞ்சபூத்தங்களாலான இந்த பிரபஞ்சத்தை நாம் உண்மை என்று நினைப்பதும் தொடர்ந்து வந்துவிடும். அதுதான் மாயா ஜகத்தை மதிப்பது. அது உண்மையில் எப்படி இருக்கிறது? மாயா காரியமாக இருக்கின்றது. மாயா காரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மாயையின் விளைவாக வந்ததுன்னு அர்த்தம். அதாவது பகவான் பரம்பொருள், பரபிரம்மம், புருஷோத்தமன் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பதற்கு தானே நேரடி அந்த காரியத்தில் இறங்கலையாம். தன்னுடைய திருவருட்சக்தியாகிய மாயையை கூட்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற காரியத்தை நீ செய் அப்படின்னு அதுக்கிட்ட டெலிகேட் பண்ணிட்டார். பகவான் மாயையிட்ட கொடுத்துட்டார், நீ இந்த உலகத்தை எல்லாம் உற்பத்தி பண்ணு அப்படின்னு.
அந்த மாயை அவருக்கு அந்நியமானது அல்ல. அதனால அவர் நேரடியா பண்ணல அப்படின்னு சொன்னா கூட அவரிடமிருந்து பிரிக்க முடியாத, அவரிடமிருந்து எந்த வகையிலும் அந்நியப்படாத அந்த மாயா சக்தி இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறது. அதனால இது மாயா ஜெகம். மாயை காரணமாக கொண்டு மாயையின் காரியமாக விளைந்த ஜெகம் உலகு. ஜெகம் அப்படிங்கிற பேர் எடுத்துக்கொண்டாலே கச்னா போ அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. ஜெகத்னா எது போய்கொண்டே இருப்பதோ அது ஜெகத். அப்போ இந்த ஜெகத் என்கிற பெயரிலேயே இந்த உலகத்தினுடைய தன்மை சுட்டி காட்டப்படுகிறது. ஓயாது மாறி அமைந்து கொண்டே இருக்கின்றது, அது ஜெகத். தமிழ்ல அதை இயற்கைன்னு அழகா சொல்றோம். இயங்கிக் கொண்டே இருப்பது. செயல்படுவதுன்னா என்ன? இப்போ சும்மா உட்காந்துருந்தானே கைகாலெலாம் அசைக்காமல் அப்படியே இருக்கும். செயல்படுறோன்னா அப்போ ஒரு பொசிஷனில் இருந்த கையை இப்படி தூக்குறேன், திருப்பி கையை கீழே போடுறேன், அல்லது அந்த பக்கம் நீட்டுறேன், அதில் ஒரு மாற்றம் வந்து விடுகிறது பார்த்தீங்களா? அப்போது எது இயங்குகிறதோ அதில் மாற்றம் இருக்கும், அதில் ஒரு நிலைத்த தன்மை இருக்காது. அதுதான் மாயா ஜெகம். அப்போ முதல் கருத்து என்ன? மாயையிலிருந்து வந்த உலகம். ரெண்டாவது கருத்து என்ன? மாயையின் தன்மையாக மாறிக்கொண்டே இருப்பது. இதை வந்து ஃப்ளக்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். FLUX, கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ். திங்ஸ் ஆர் இன் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்திலே எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது, அப்படியே இருப்பதில்லை. நமக்கு பார்க்க அது தெரிவதில்லை. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ சினிமா படம் ஓடுது, நமக்கு பார்க்க அது அப்படியே ஏதோ நிஜமா அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் உண்மையிலே நம்ம கண்ணனுடைய தன்மை எப்படின்னா, ஒரு காட்சியை பார்த்த உடனே ஒரு 8 வினாடிக்கு அதை வச்சுக்கிட்டே இருக்குமா முதல்ல பார்த்ததை. அதுக்குள்ள அங்கே மாறி இருக்கும் அது. ஆனால் இது பழசு பார்த்துருக்கு, திருப்பி அது வருது. இப்படியே ஒவ்வொரு நிலையிலும். அப்போ அந்த 8 வினாடிக்கு அந்த காட்சி, ஒரு தரம் பார்த்த காட்சி மாறாமல் நின்றுட்டு இருக்கு. அதுக்குள்ள வெளியில இயற்கையில் அது மாறிக்கொண்டே இருக்கு. அப்புறம் அடுத்து வந்த காட்சி அதையும் பார்க்குறோம், அது 8 நிமிஷத்துக்கு. இப்படியே இருக்கிறதுனால தான் தொடர்ந்து இருப்பது போல நமக்கு தெரிகிறது. ஆனால் அது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இயற்கை நிகழ்ச்சி. இப்போ நமக்கு இந்த வீட்டெல்லாம் பார்க்கணும், கட்டி எத்தனை வருஷம் நான் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அது அப்படியே இருக்கா? கட்டி முடிச்சு இன்ஜினியர் நம்மள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரே, அதே மாதிரி இருக்கா? எத்தனை மாற்றங்கள் இதில் வந்து விட்டது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் அது மாறாது இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது, ஆனால் அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. எனவே அது மாயா ஜெகம். அப்போ மாறிக்கொண்டே இருக்கிற ஒன்று நம்ப முடியாது, அதை நம்ப முடியாது. இப்போ வாகனங்கள் எல்லாம் சாலையில் ஓடுகிறது வேகமாக அப்படின்னா சாலை அசையாமல் இருக்கணும். அப்போ வாகனங்கள் வேகமாக அசைஞ்சு ஓடலாம், இயங்கலாம், சாலை அசையக்கூடாது. ஆனால் இந்த பிரபஞ்சம் என்பது அப்படி நாம் இருப்பதற்கு ஒரு நிலையான இடமில்லை. ஏன்னா அதுவே மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு உலகத்தில் மாறாத உண்மையை தேடினா உனக்கு எப்படி அது கிடைக்கும்? அதனால மாயா ஜெகத்தை மதியாதார், அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இந்த துன்ப அனுபவங்கள் என்ன வந்தாலும் அது வரும், அது இந்திரியங்களையும் சரீரத்தையும் மனதையும் பாதிப்பது போல் இருக்கும். ஆனால் என்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை அது எந்த விதத்திலும் தொட முடியாது என்று இருக்கணும். அது ஞான நிலை. அப்போ மாயா ஜெகத்தை மதியாதார் என்ன செய்கிறாங்க? அப்போ அடிப்படையிலே அவர்களுக்கு இந்த உலகத்தின் தன்மை புரிந்து விட்டதால், பிரபஞ்சத்தின் தன்மை புரிந்து விட்டதால், மாயையின் தன்மை உணர்ந்து கொண்டு விட்டதால் என்ன செய்கிறார்கள்? மண் முதலாயேயான தத்துவத்தில் எய்துவரோன மனசை அதில் பொருந்தி நிற்பார்களோ? எதில்? மண் முதலாயே ஆன தத்துவத்தில், பூமி அல்லது பிருத்திவி முதலான தத்துவத்தில். பஞ்சபூதங்களை ஆகாசம், வாயு, அக்னி, அப்பு, பிருத்திவி அப்படி சொல்லலாம். அதாவது ஆகாசத்திலேருந்து ஆரம்பித்து ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படி சொல்லலாம். இங்கேருந்து ஆரம்பித்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லலாம். ஆகாசத்திலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது நாம் சிருஷ்டியை கருத்தில் கொண்டு சொல்கிறோம்.
பூமியை முதல்ல சொல்லும் பொழுது லயம் அல்லது பிரளயம் அல்லது ஒடுக்கத்தை கருத்தில் கொண்டு சொல்கிறோம். முதல்ல அதாவது அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜ் இருக்கு. ஆகாசத்திலிருந்து காற்று வருகிறது, காற்றிலிருந்து நெருப்பு தோன்றுகிறது, நெருப்பிலிருந்து நீர் வருகிறது, நீரிலிருந்து நிலம் தோன்றுகிறது. இது சிருஷ்டி கிரமம். இனி லய கிரமம் எப்படி? பூமி நீரால் விழுங்கப்படுகிறது, நீரை நெருப்பு உறிஞ்சி வற்றி போகும்படி செய்து விடுகிறது, நெருப்பை காற்று அலைக்கழித்து இல்லாத செய்து விடுகிறது, காற்று ஆகாயத்தில் ஒடுங்கி விடுகிறது, ஆகாயம் அப்படி தன்மாத்திரம் அப்படி போய் எல்லாம் கடைசியில் பரம்பொருளில் லயித்து விடும். மாயையில் எல்லா லயிக்கும், மாயை பரம்பொருளில் நிற்கும். இப்படி இங்கேருந்து போகிறோம், பூமியிலேருந்து போகிறோம்னு சொன்னால் பஞ்சபூதங்களில் பூமியிலேருந்து ஆரம்பித்தோம்னு சொன்னால் என்னது? இந்த ஒடுக்கத்தை குறிப்பதாக இருக்கிறது. மண் முதலாயான தத்துவத்தில் இந்த தத்துவங்கள்ங்கிறது அதாவது பஞ்சபூத்தங்கள் மட்டுமல்ல, பஞ்சபூத்தங்கள் அது பஞ்ச மகாபூத்தங்கள்னு ஸ்தூல பூத்தங்களை சொல்கிறோம். அதுலேருந்து உருவான இந்த ஸ்தூல சரீரம், ஸ்தூல சரீரத்திலே 5 கருவிகள், ஞான கருவிகள், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். அப்புறம் 5 செயல் கருவிகள், இதெல்லாம் அறிவு கருவிகள், பிரபஞ்சத்தை வெளி உலகை அறிவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கருவிகள். செயல் புரிவதற்கு கொடுத்திருக்கிற கருவிகள், பேச உதவும் நாக்கு, பொருட்களை பற்றி பிடிக்க உதவும் கைகள், ஒரு இடம் விட்டு இடம் பெயர்ந்து செல்ல உதவும் கால்கள், மலஜலம் கழிக்கும் பகுதிகள். ஆக இந்த 5 செயல் கருவிகள். அப்போ 5 பூத்தங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 15 ஆச்சா. அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் 4, 15 நாளும் 19, பஞ்ச பிராணங்கள் 19 நாளும் 23, ஜீவாத்மா. இந்த 24ம் பிரகிருதி மாயையிலிருந்து உண்டானவை, கீழான அசுத்தமான மாயையிலிருந்து உண்டானவை. அப்புறம் இந்த 24 தத்துவங்களோட நிறுத்திக்கிறாங்க. சைவ சித்தாந்தத்தில் மேலும் சொல்றாங்க, காலம், கலை, நியதி, ராகம், புருஷன், மாயேயம், இந்த ஒன்று இதை விட்டு போயிருக்கு. இந்த 7ம் அது சில தத்துவங்கள். அதாவது இப்போ பஞ்சபூத்தங்களாலான இந்த பிரபஞ்சம், பஞ்சபூத்தங்களாலான இந்த உடல், இதெல்லாம் இதில் வரக்கூடிய செயல்களெல்லாம் நிகழ்வதற்கு ஒரு சூழல் வேணுமே, அதுதான் காலம். இடமா இது இருக்குது, அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடியதா காலம் இருக்குது. அது பிரபஞ்சத்துக்கே அதனுடைய இயக்க காலமாக இருக்குது. 2 நிகழ்ச்சிகளுக்கு இடையிலே உள்ள இடைவெளியாக காலத்தை நாம் சொல்கிறோம். சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், திரும்ப அடுத்து சூரிய உதயம், இப்படி சொல்கிறோம். அப்போ 2 சூரிய உதயங்களுக்கு இடையில இருப்பது ஒரு நாள், சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமனத்துக்கும் இடையிலே இருப்பது பகல் பொழுது, சூரிய அஸ்தமனத்துக்கும் சூரிய உதயத்துக்கும் இடையில இருப்பது இரவு பொழுது. இப்படி 2 இயற்கை நிகழ்ச்சிகளுக்கு இடையில அப்படின்னு சொல்லுவது நம்ம பழக்கம். இப்போ அது காலம்னு சொல்கிறோம். அதே மாதிரி தனி ஜீவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவனை பொறுத்தளவு அது அவனுடைய காலம். கலை அப்படின்னு சொன்னால் அவனுடைய திறமைகள் ஒரு எல்லைக்கு உட்பட்டதா ஜீவனுக்கு இருக்கும். ஏதேனும் அவன் உள்ளம் விரும்புகிற நாடுகிற துறையிலே அது ஆழ்ந்து சிறப்பு பெற்றதாக இருக்கும். ஒன்றில் சிறப்பாக இருக்கிற எல்லாம் அறிந்தவனாக, எல்லாம் வல்லவனாக ஜீவன் இருக்க முடியாது. இறைவன் தான் எல்லாம் அறிந்தவன், எல்லாம் வல்லவன். மனிதன் அவனுடைய வல்லமையும் அறிவும் அளவுக்கு உட்பட்டது. அந்த அளவுக்கு உட்பட்ட திறமைக்கு பேர் கலா. வித்யா என்று சொன்னால் அளவுக்கு உட்பட்ட அறிவு. அளவுக்கு உட்பட்ட அறிவுனா ஒரு துறையில் ஆழ்ந்து செல்லும், பிற துறைகளில் அவனுக்கு அறிவு இருக்காது. அப்படி அது வித்யா. ராகம் அப்படின்னா விருப்பம். அதனாலேயே அது எதை குறிக்கிறதுனா ஒரு அதிருப்தி. எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னு என்ன அர்த்தம்? அது இப்போ என்கிட்ட இல்லை, அதனால என் மனசு ஒரு குறை உணர்வோடு இருக்குது, அது வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் ராகம். அந்த விருப்பம் அல்லது இச்சை அல்லது ராகம் அதிருப்தியை, குறை உணர்வை காட்டுகிறது. இது ஜீவர்களுக்கு இருக்கும். சிவத்துக்கோ எதன் மீதும் ஆசை இல்லை, தேவையில்லை. ஏன்னா அதுவே நிறை பொருளாய் இருக்கின்றது. அப்புறம் நியத்தின்னு சொன்ன
வினை, நாம் செய்த செயல்களின் பலனாக, வினை பயனாகத்தான் நமக்கு இந்த உடல் வந்திருக்கிறது. இந்த உறவுகளெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றார்கள். நமக்கு செல்வம் வாழ்க்கையில் கிடைச்சிருக்கிறது, கிடைக்காம கஷ்டப்படுறது, அல்லது கிடைச்சி இழப்பது, அல்லது இல்லாதிருந்து கிடைப்பது, இப்படி பல வகைகளில் நமக்கு செல்வம் இருக்கு இல்லையா, அதுவும் நம்முடைய வினைப்பயன், ஊழ்வினையினுடைய பயனாகத்தான் வந்திருக்கிறது. நம்முடைய உடல் நாம் வாழும் இடம், அதாவது ஒரு ஜீவன் பிறந்த பிறகு அவங்க வீடு, அந்த சூழல்லாம் சொல்கிறேன். அப்போது அதை லோக்கம், வித்தம், உபாதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய உடலும் கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் அதெல்லாம் உபாதி, ஏவல் அப்படின்னு சொல்கிறோம், ஆட்கள் கூட இருக்கிறவங்க. அப்புறம் பொருள், வித்தம்னா பொருள். அப்புறம் இடம், நாம் வாழக்கூடிய இடம், அது லோக்கம். இதெல்லாம் நம்முடைய வினை பயனுக்கு, வினைக்கு ஏற்பதான் நமக்கு அமையும். அப்போ அதெல்லாம் ஒரு கட்டுக்கு உட்பட்டதாக இருக்கும். அதைத்தான் நியத்தின்னு சொல்கிறேன். நீ நல்லது பண்ணினா உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும், இல்லை நீ புண்ணியம் உனக்கு இல்லைன்னா இது கிடைக்காது, இப்படி ஒரு நியதி இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கை இயற்கை விதிக்கும் நியதிகளுக்கு கட்டுப்பட்டது. அதிலிருந்து அவன் நினைச்சாலும் விலக முடியாது. கட்டுப்பட்டிருக்கிற பத்தாத்மாவாக, பந்தத்தில் இருப்பவனாக இருக்கும் வரையில் அப்படித்தான் இருக்கும். அவன் முக்த புருஷன் ஆகும் பொழுது இந்த நியதிங்கிற இயற்கை கட்டிலிருந்து விடுபடுகிறான். இதுதான் காலம், கலா, நியதி, ராகம், வித்யா, புருஷன்கிறது ஜீவன், இப்படி இருக்கக்கூடிய இந்த மாயை, இதெல்லாம் ஒரு சில தத்துவங்கள். அதாவது பஞ்சபூத்தம் முதலானவற்றிற்கு அப்புறமா உள்ள மீதி தத்துவங்கள். இதையெல்லாம் இயக்கி சேர்த்து கடைசியில் முதல்ல படைத்து, அப்புறம் காத்து, அப்புறம் ஒடுக்கி, அதுக்கப்புறம் மறைத்து அருளி தன்னோடு சேர்த்து கொள்கிறானே, அது இறைவனின் செயல்கள். அந்த செயல்களை செய்வதற்கு இறை சக்தி ஒரு 5 நிலைகளில் செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்படி தத்துவங்கள் வேலை செய்கின்றன. இதில் மண் முதலாயே ஆன தத்துவங்கிறது அசுத்த மாயையிலிருந்து வந்ததான நம்மை பந்தத்தில் கட்டி போடுகிற தத்துவங்கள், பஞ்சபூத்தங்கள் முதலானவை. இந்த தத்துவங்களில் மனதை வைக்க மாட்டார்கள், அதான் விஷயம். அப்ப என்ன நினைப்பாங்கன்னா, சிவம், சக்தி, மகேஸ்வரன், சதாசிவன் என்று இறைவன் என்னென்ன நிலைகளில் இந்த பிரபஞ்சத்தை ஆண்டு வருகிறான், உயிர்களை முக்திக்கரை சேர்ப்பதற்கு சதா சர்வகாலமும் அருள் புரிந்த வண்ணமாக இருக்கின்றான் என்று அவனுடைய தன்மையிலேயே, சிவனுடைய தன்மையிலேயே கருத்தை செலுத்தி இருப்பார்கள். அப்போ மாயா ஜகத்தை மதியாதார் மண் முதலாயேயான தத்துவத்தில் எய்துவரோ, அதை போய் சேர்ந்து அது கூட உக்காந்துருப்பாங்களா? மாட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க? நேய அனுபூதி நிலை நிற்க பொருந்துவர்கள். எதனோடு பொருந்தி இருப்பார்கள்? அனுபூதி நிலை. அனுபூதி நிலைன்னா புஸ்தகத்தில் படித்த விஷயம் இல்லை, தான் நிஜமாவே தான் உணர்ந்தது. ஒரு நிகழ்ச்சி, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர்களில் ஒருவர் சுவாமி அத்புதானந்தர். அவர் சன்னியாசி ஆவதற்கு முன்னால பீகார்லேருந்து வந்த ஒரு ரொம்ப ஏழை பாமர குடும்பத்தை சேர்ந்தவன். அந்த சிறுவன் ஒரு 10-12 வயசாக இருக்கும்போதே குருதேவர்கிட்ட வந்துடுறான். எதுக்கு வரான் அப்படின்னா, கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு அவங்க தேடும்போது அந்த பீகார்லேருந்து அந்த ஏழை குடும்பத்துலேருந்து வந்த பையனை பற்றி தெரிஞ்ச உடனே வந்துட்டு குருதேவர்கிட்ட பணி செய்ய வரான். அப்போ வேலைக்கார சிறுவனாக வரான். ஆனால் அவனை பார்த்த உடனே குருதேவருக்கு இவன் உள்ளம் தூயதாக இருக்கின்றது அப்படின்னு தெரிகிறது. அப்போது சமுதாய அந்தஸ்தில் அவன் தாழ்ந்தவனாக இருக்காங்கிறது அவருக்கு ஒரு பொருட்டு இல்லை. அவன் பக்குவியாக இருக்கிறான். அதனால் அவன்கிட்ட நல்லா அவனுக்கு ஏற்ற மாதிரி பணிகளை எல்லாம் கொடுத்து 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 உள்ளத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஸ்ரத்தையையும் உண்மைத்தன்மையையும் எடுத்துக்கொண்டு அவரை அப்படி கைதூக்கி விடுகிறார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். அதனால ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் மகாசமாதி ஆன பிறகு சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண இயக்கத்தை துவக்கிய பொழுது இந்த லாட்டு என்கிற பெயருடைய இந்த பையனுக்கும், அவர் இப்போ வளர்ந்துட்டார், அவருக்கும் சன்னியாச தீட்சை கொடுத்து சுவாமி அத்புதானந்தர்னு பேர் வைக்கிறார். என்ன அற்புதம்? அற்புதம்னா என்ன? சாதாரணமாக நடக்காத ஒன்று.
நம்மை வியப்பு கொள்ள செய்வது, அப்படியா என்று நினைக்க வைப்பது. என்ன, ஒரு வேலைக்காரனா வந்தவனை பிரம்மஜானி ஆக்கியிருக்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். பிரம்மத்தை அறிந்தவனாக, ஆத்மாவை அறிந்தவனாக, தன்னை அறிந்தவனாக, அறிய வேண்டியதை அறிந்தவனாக ஆக்கியிருக்கின்றார். இது தன்னுடைய குருவை பற்றி சும்மா அவரே பெருமையாக சொல்லிக்கிட்டாரா சுவாமி விவேகானந்தர்? இல்லை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. சுவாமி அத்புதானந்தரை ஒரு பக்தர் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறார். அங்கே போயிருக்கிறார். அங்கே போயிருக்கும் பொழுது அவங்க கட்டோபனிஷத்தை படிக்கிறாங்க. இவர் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவருக்கு சம்ஸ்கிருதம் எல்லாம் தெரியாது, உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒருத்தர் படித்து விளக்கம் சொல்ற. சில பக்தர்கள் அங்கே வந்தவங்க, சாதகர்கள் வந்தவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதில் வருது, அங்குஷ்ட மாத்திரம், ஆத்மா கட்டை விரல் அளவாய் ஹிருதயத்தில் பிரகாசிக்கிறது அப்படிங்கிற அந்த பகுதி, அந்த மந்திரம் வருகிறது. அதை விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த விளக்கம் கொடுக்கிறவர் விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த இடம் வந்தோடனே டிக்கை அப்படின்னு சொடக்கு போட்டு ஆமா அப்படின்னாராம். என்னத்தை சொல்றீங்க? அங்குஷ்ட மாத்திரம்னு சொன்னாரே, அது உண்மைன்னு சொல்றேன் அப்படிங்கிறார். அப்போ ஏதோ புஸ்தகம் படித்தவனுக்குத்தான் இதெல்லாம் தெரியுங்கிறதே இல்லை. புஸ்தகம் படிக்கிறதுங்கிறது இப்போ நாம் அச்சில் வந்த எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் மனப்பக்குவத்துக்கும் தூய மனது உண்மையை உணரக்கூடிய ஆற்றலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதைத்தான் குரு உள்ளத்தை தூயதாக்குகிற திருவருட்பணியைத்தான் செய்கிறார். அதனால நேய அனுபூதி நிலை நிற்க பொருந்துவர்கள். அவர் டிக்கை அப்படின்னு சொன்னது ஆத்மா ஹிருதயத்தில் பிரகாசிக்கிறது, அங்குஷ்ட மாத்திரம் என்று சொன்னது அவருடைய அனுபூதி. அவர் நிஜத்தில் பார்த்தது, அனுபவத்தில் பார்த்து உணர்ந்தது. இது பஞ்சபூத்த அனுபவங்கள் போல கண்ணால் பார்க்குற மாதிரி இருந்து மறையிறதெல்லாம் இல்லை. அவர் உணர்கிறார். அந்த உணர்வு நிலை, அனுபூதி நிலை, அது எப்படி அவர்களுக்கு வருகிறதுனா நேய அனுபூதி நிலை. ஏதோ அப்படி ஞான மார்க்கத்தில் போயிட்டாருன்னு ஒரு வறட்சா அவங்க இருந்துருது இல்லை. அன்புங்கிற ஈரம் சதா சர்வ காலமும் அவர்களுடைய ஹிருதயத்தில் கசிந்து கொண்டே இருக்கிறது. அம்பாளை பற்றி சொல்லும் பொழுது லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கு, சாந்திர கருணா, கருணையினால் எப்பொழுதும் ஈரமாக இருக்கின்ற ஹிருதயத்தை உடையவள். அப்படி ஞானிகள் சொன்ன உடனே அவங்க ஏதோ வறட்சியான ஒரு ஞானத்தை உடையவர்களாக இருப்பாங்களான்னு அப்படி இல்லை. கருணை அவர்கள் இதயத்தில் பொங்கிக் கொண்டிருக்கும். அதுதான் அன்பு, நேயம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. நேய அனுபூதி நிலை. எப்படி அவர்கள் இந்த உயிர்களிடத்து அன்பு கொண்டிருக்கின்றார்கள்? மெய்ப்பொருளான இத்தனையுமாய் ஆகியிருக்கின்ற அந்த மூலப்பொருளாகிய சிவபரம்பொருளிடத்து அவர்கள் பேரன்பு கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த பிரபஞ்சத்தை அந்த சிவமயமாக கொண்டு இதன் மீதும் அன்பு கொள்ளுகிறார்கள். இறைவனுக்கு அந்நியமாக இந்த உலகத்தை உண்மையானது என்று நினைத்து ஐயோ இந்த ஜீவன் பாவம், இந்த ஜீவன் பாவம் அப்படின்னு போகலை. அப்படி இறைவனுக்கு அந்நியமா இதுவே உண்மை நினச்சி பார்த்துட்டா அப்போ ஒருத்தனெல்லாம் ஒருத்தன் கெட்டவன் உங்ககிட்ட போகக்கூடாது அப்படின்னு தோணிடும். அப்படி இல்லை, எல்லாவற்றையும் இறைவனில் காண்பதால் அவர்கள் முழுமையான பேரன்பு நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் இங்கே நேயம், நேய அனுபூதி நிலை. அன்பும் அறிவும் சமமாக நிறைந்திருக்கின்ற நிலை, நேயானுபூதி நிலை நிற்க அதிலேயே உறுதியாக இருக்கின்றார்கள். அன்பான சிவானுபூதி நிலையில் நிலைத்திருக்கின்றார்கள். அதை விட்டு அவர்கள் பிசகுவதில்லை. நேய அனுபூதி நிலை நிற்க. என்ன அனுபூதி நிலை? சிவானுபூதி, சிவமயம் அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா, சிவமயம் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படின்னு என்ன, எல்லாம் சிவன் தான். இது நமக்கு மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படிலாம் எழுதிக்கிறோம். அது சாதாரண ஜீவர்களுக்கு. ஆனால் ஞானிகள் அந்த அனுபூதி நிலையில், சிவானுபூதி நிலையில் அனைத்தும் சிவமே என்ற உணர்வில் நிலைத்து நிற்கிறார்கள். நேய அனுபூதி நிலை நிற்க பொருந்துவர்கள். அதில் தான் அவர்கள் ஈடுபட்டு இருப்பார்கள். மனதை சிவனுக்கு அந்நியமாக ஒரு பொருள் என்று நினைத்து அதில் சேர மாட்டார்கள். அப்போ நீ என்ன செய்யணும்? அன்னவர்த்தம் நீதியையே ஓர் நீதி அப்படின்னு தர்மம். தர்மம் இங்கே என்ன? அவர்கள் நிலை, அவர்கள் எத்தகைய நிலையில் இருக்கின்றார்கள், அவர்களுடைய இயல்பு நிலை என்ன, அதை பாரு, அதிலே நீ மனசை கொடு அப்படிங்கிறார்.
அதாவது இந்த நிட்டை கூடியவர்கள், நிஷ்டை நிலையில் இருப்பவர்கள், அதாவது ஜீவன் முக்தர்கள். எனக்கு தியானம் பண்ணினாத்தான் என் மனசு சொரூபத்தில் இருக்கும் அப்படிங்கிற இல்லாமல் அந்த தியானமானது, அதாவது நிதித்தியாசனம்னு பார்த்தோம் இல்லையா, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அந்த தெளிதல் எல்லாம் ஆழ்ந்து நிஷ்டை ஆகி அந்த நிஷ்டை கூடுதல் ரொம்ப இயல்புமாகி சகஜமாக ஆகிவிட்டால் அவன் ஜீவன் முக்தராக இருக்கான் இல்லையா. எப்போ அவன் என்ன பண்ணினாலும் சரி, விழித்திருந்தாலும் உறங்கிக் கொண்டிருந்தாலும் செயல் புரிந்தாலும் செயல் புரியாதிருந்தாலும் தனித்திருந்தாலும் பிறரோடு இருந்தாலும் எல்லா சூழல்களிலும் அவன் உண்மையில் ஆன்மாவாக பரம்பொருளிலே தான் இருக்கிறான், வேறு எதுலையும் இல்லை. அப்படிப்பட்ட நிலை நீத்தியே அன்னவர்த்தம் நிலை, அந்த நிஷ்டை நிலை அல்லது ஜீவன் முக்த நிலையை நீ ஓர்னா சிந்தித்து பார், ஆழ்ந்து ஆராய்ந்து உன் மனதிற்குள் அதை புரிந்து அந்த அறிவிலே அதை ஏற்றுக்கொள். அந்த ஓர்தல்ங்கிறது தான் இந்த தெளிவு நிதித்தியாசனம்னு சொன்னோமே, அது மாதிரி தான் அந்த ஓருங்கிறது. ஓர்ந்து பார் அப்படின்னா ஆழ்ந்து நினைத்து புரிந்துகொள், சரியாக புரிந்துகொள். அன்னவர்தம் நீத்தியையே ஓர் மனமே, மனமே நீ வேறு எதை பற்றியும் நினைக்காதே. கேட்டல், சிந்தித்தல், தெளிவு, அத்தோடு நிஷ்டை, இவையெல்லாம் கைவரப்பெற்ற நேய அனுபூத்திலே நிற்கின்ற இந்த ஞானியர்கள் மெய்யன்பர்கள் சிவனை அணைந்தோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜீவன் முக்தர்களுக்கு இந்த சைவ சித்தாந்தத்தில் இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, சிவனை அணைந்தோர். சிவனை அணைந்தோரை எப்பொழுதும் பிரியாது சிவனோடு இருப்பவர். அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலையையே மனமே நீ நினைத்துப்பார். வேறு இந்த உலக விவகாரங்களை நினைக்காதே, இந்த உலகத்தை உண்மை என்று நீ நினைத்து விடாதே என்று இந்த பாடலிலே சொல்லுகின்றார். அப்போ கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூடுதல் இவற்றையெல்லாம் அனுஷ்டித்து பரிபூரணமாக உண்மையில் நிலை பெற்றிருந்து சிவானந்தத்தில் திளைத்திருக்கும் மெய்யடியார்கள் அவர்களுடைய அந்த ஜீவன் முக்தி நிலையையே நீ நினைத்து பார், வேறு எதிலும் கருத்தை செலுத்தாதே என்று இங்கே சொல்லுகிறார். அடுத்த பாடல், இகம் முழுதும் பொய் எனவே ஏய்ந்து உணர்ந்தால் ஆங்கே மிக வளர வந்த அருள் மெய்யே அகம் நிகழ பாரீர் ஒரு சொற்படியே அனுபவத்தை சேரீர் அதுவே திறம். இப்போ முதல் பாடல்ல தனக்கே சொல்லிக் கொண்டார். இப்போ மக்கள்கிட்ட, உலக மக்கள் அழைத்து சொல்லுகிறார். என்ன சொல்றார், இகம் முழுதும் பொய் எனவே ஏய்ந்து உணர்ந்தால். இகம் பரம் அப்படிங்கிறோம். இகம்னா இங்க மேல ஜகம் சொன்னாங்களே அதுதான். இகம்னா நமக்கு பஞ்சபூத்தங்களுக்கு எட்டுவதாக இருக்கிற இந்த பிரபஞ்சம் முழுவதும், ஸ்தூல சூக்ஷ்மம் எல்லாம் சேர்ந்துதான் இகம் முழுதும். பொய் எனவே, பொய் என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதாவது நம்ம இந்த நற்குணங்களை பற்றி சொல்லும்பொழுது சத்தியம், அசத்தியம், உண்மை, பொய்ங்கிறோமே, அந்த பொய் இல்லை இது. இங்கே ஆன்மீகத்தில் சொல்லும் பொழுது பொய் என்றால் நிலையில்லாதது, நிலையில்லாதது. அப்போ இந்த இகம் முழுதும் பொய் நிலையில்லாதது என்று ஏய்ந்து உணர்ந்தால். ஏய்ந்துன்னு மனசு அதனோடு பொருந்தி, அதாவது நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு தொடர்ந்து தியானம் பண்ணுறோன்னா ஆரம்பிக்க உடனே கொஞ்சம் மனசெல்லாம் ஒடுங்கி வேறு சிந்தனைகளெல்லாம் அப்படியே ஒதுக்கி வைத்து கொஞ்சம் ஆழ உள்ளே போயிடும். கொஞ்சம் போன உடனே சேட்டை பண்ண ஆரம்பிக்கும் மனசு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழைய எண்ணங்கள் வரும். அப்படி எண்ணங்கள் வரும்போது நமக்கு பக்குவம் பத்தலைன்னா அந்த எண்ணத்தின் பின்னாடியே போயிடுவோம். ஐயோ இன்னமும் தியானம்னு ஆரம்பித்து என்னமோ நினச்சிட்டு இருக்கேனே சேச்சா அப்படின்னு திரும்ப தியான லட்சியத்துக்கு மனசை ஒருமுகப்படுத்த கொண்டு வருவோம். அது கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருந்து திரும்பவும் நழுவி போகும். இப்படித்தான் போய்கொண்டே இருக்கும். அதனால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் தியானம்ங்கிறது இப்படி மனதோடு செய்கிற போராட்டமாகவே தான் இருக்கும்.
தியானம் என்பது மனதோடு செய்கின்ற போராட்டம். லட்சியத்தில் வைப்போம், அது ஓடி போகும், திருப்பி இழுத்துட்டு வருவோம், இந்த பக்கம் போகும், கொண்டு வருவோம், வேறு பக்கம் போகும், திருப்பி இழுத்துட்டு வருவோம். இதே தான் நடக்குது. அப்படி இல்லாமல் இவங்களுக்கு என்ன ஆகிடும்? ஏய்ந்து உணர்ந்தால், அதனோடு பொருந்தி இருந்து அதை விட்டு விலகாது. எதை விட்டு விலகாது? இந்த ஜெகம் முழுவதும் பொய் என்கின்ற உண்மை, ஜெகத்தோடு இல்லை, இதுதான் உலகத்தை தான் பொய்ன்னு சொல்லிட்டோமே, அப்போ இந்த உலகத்தை நினைக்கிறது இல்லை, இந்த உலகம் பொய் என்கின்ற அந்த அறிவு. இது எங்கேன்னு பார்த்தோம், ஏற்கனவே உங்களுக்கு நினைவு இருக்கணும். நித்திய அனித்திய வஸ்து விவேகம். நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம தத் வதிரிக்தம் சர்வம் அனித்யம் இது நித்திய அனித்திய வஸ்து விவேக. நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அப்படின்னா என்ன? அப்படின்னா பிரம்மம் ஒன்றே நித்திய வஸ்து, மற்ற எல்லாம் அனித்திய வஸ்து. இதை தெரிந்து கொள்வதுதான், பகுத்து அறிவதுதான், எது நித்தியம் எது அனித்தியம் என்று பகுத்து அறிவதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அந்த விவேகத்தின் விளைவா என்ன வரணும்? இது அனித்தியம் என்று தெரிந்தால் அனித்திய பொருளில் பற்றுதலை விட வேண்டும். அது உண்மையானது, அது எனக்கு சுகத்தை தந்துவிடும் என்று மயங்கி போய் அதில் ஆசையோடு பிரவர்த்திப்பது, மனசு செல்லுவது, அதுதான் பற்றுதல். அந்த பற்றுதல் நீங்கணும். விவேகம் வந்தால் பற்று நீங்கணும். இப்போ இகம் முழுதும் பொய் எனவே ஏய்ந்து உணர்ந்தால், அப்போ மனசு விலகி ஓடாமல், கண்டதை நினைக்காம, இந்த உலகம் நிலையில்லாதது என்று தெரிந்து கொண்டு, இந்த நிலையில்லாத உலகத்திலே நான் நிலையான சுகத்தை பெற முடியாது என்று உணர்ந்து, அதன் விளைவாக இந்த நிலையற்ற உலகம் தரக்கூடிய அற்ப சுகத்தில் ஆசையை துறந்து ஒரு மனது வைராகியத்தோடு இருக்கும் பொழுது, அப்போ இது நிலை இல்லை, இது பொய் அப்படின்னு எது நிலை எது மெய், ஏதாவது ஒன்று வேணும்ல. இதை விட்டால் மனசு சொல்லும், இந்த உலகத்தில் பற்று வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க, நான் விட்டுறேன். அதை விட்டால் எனக்கு வேறு ஏதாவது ஒன்று எனக்கு பிடிக்க கொடுங்களேன், எனக்கு தனியாக நிற்க முடியலையே. கொடி, இந்த அவரைக்கொடி, இந்த மாதிரி கொடிகள் இருக்குல்ல, தாவரங்களில் கொடி, அதுக்கு தனியாக நிற்க முடியாது, ஒரு கொழு கொம்பை சார்ந்து இருக்குது. அது பற்றி படர்வதற்கு ஒரு கொம்பு வேணும், ஒரு கம்பு வைக்கணும். அது மாதிரி இந்த மனசு சொல்கிறது, இந்த உலகத்தை பற்றி பிடிக்காதுன்னு சொன்னால் நான் வேறு எதை பற்றி பிடிக்க அப்படின்னு கேட்கும். இந்த பகவானை படி, பகவானுடைய பாதங்களை பிடித்துக்கொள், பாதார விந்தங்களை பற்றி பிடித்துக்கொள் அப்படின்னு அதுக்கு நம்ம பதிலுக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்போ அது என்ன மெய்ப்பொருள் ஒன்று கொடுக்கணுமே. இந்த உலகம் பொய்ன்னு சொல்லிட்டீங்க, இந்த உலகம் நிலை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இது கொடுக்கக்கூடிய இன்பம் அற்பம்னு சொல்லிட்டீங்க, இன்பத்தினுடைய துன்பம் தான் அதிகம்னு சொல்லிட்டீங்க. இந்த இன்பத்தை பெற்றால் அதுக்கு அடிமையாகி விடுவோம், அது ரொம்ப அனித்தியமானதாக இருக்கும், அது துன்பங்கிற பலனை கொடுக்கும், அந்த நேரத்துக்கு இன்பம் போல இருந்தாலும் துன்பத்தை கொடுக்கும். அதை ரொம்ப அனுபவித்து பழகிட்டா மெய்ப்பொருள் பெரிய விஷயங்களை நினைக்க முடியாமல் போயிடும். இப்படியெல்லாம் இந்த உலக இன்பங்களுடைய குறைய சொல்லிட்டீங்க. அது வேண்டாம்னு சொன்னால் எது உண்மையானது? இந்த குறைகளெல்லாம் இல்லாத ஒன்று இருக்கணுமே அப்படின்னு கேட்டால், மிக வளர வந்த அருள் மெய்யே ஆங்கே எங்கே? இகம் முழுதும் பொய்யறவே பொருந்தி உணர்ந்த அந்த பக்குவப்பட்ட ஆத்மாவின் உள்ளத்தில், அறிவில் மிக வளர வந்த அருள் மெய்யே, அவனுடைய ஹிருதயத்திலே உயிர்க்கு உயிராய் இறைவன் தன் அருட்தன்மையை உணர்த்துவான். அப்போ நம்ம எங்கே போகனா அப்படின்னே திணறிட்டு வராது. இந்த உலகம் பொய்ன்னு சொல்லிட்டீங்க, அப்போ நான் எங்கே போக அப்படின்னு கேட்க வேண்டாம். உனக்குள்ளே இருக்கிற அந்த அருளை பற்றி பிடித்துக்கொள். முதல் பாடல்ல என்ன சொன்னார்? உடல் பொய்யுறவாயின் உண்மை உறவு ஆகக்கடவார் யார்? தன்னருளே கண்டாய் அப்படின்னார். அந்த அருள் எங்கேயோ இல்லை, உனக்குள்ளேயே இருக்கு. அதனால ஆங்கே மிக வளர வந்த அருள் மெய்யே. எங்கே? ஆங்கேனா எங்கே? எந்த இடத்துல இவன் பொருந்தி உணர்ந்தானோ, மனசு அலைப்பாயாமல் உண்மையை உணர்ந்து கொண்டானோ அந்த இடத்தில். அந்த இடம் எது? அது வெளியில இல்லை. நான் ரிஷிகேஷுக்கு போய் தியானம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால நான் இனிமேல் எனக்கு அந்த உண்மை தெரியணும்னா ரிஷிகேஷ் போகணும், அல்லது நான் அங்கேயே தங்கணும், அப்படி இல்லை. ரிஷிகேஷில் போயும் தெரிந்து கொண்டது உன்னுடைய அடங்கிய மனசு தான்.
உன்னுடைய அடங்கிய மனது அடங்கி என்ன மனதும் புத்தியும் தூய்மை பெற்று அந்த புத்தி கிராகியம் அதீந்திரியம் அப்படிங்கிறாங்க. தூய புத்தி அந்த புத்தி யோகம் கொண்ட அந்த புத்தியானது உண்மையாக அறிந்து கொள்கிறது. அதனால எங்கே போனாலும் புத்தி தான் அறியும். நீ இடத்த மாற்றணும்னு நினைக்காத, உன் புத்தியை சரி பண்ணு. இதுதான் புத்திசாலிகளுடைய போக்கு. அப்போ ஆங்கே என்பது அந்த உண்மையை உணர்ந்து கொண்ட நல்லறிவில், ஆங்கே அதாவது ஹிருதயத்தில் மிக வளர வந்த அருள் மெய்யே. மிக வளர அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அருள்ங்கிறது என்னன்னா எல்லையற்ற அந்த பரம்பொருளின் தன்மை. அவர் என்னை போல நான் உன்னை ஆக்கணும்னு நினைக்கிறேன்டா அப்படிங்கிறார். அதான் அருள். நீ எனக்குரியவன், என்ன போலவன், நீயே இந்த உலகத்தோடு சேர்ந்துக்கிற அப்படின்னு கேட்குறார். அதனால அவருடைய அந்த திருவருளானது அவர் மயமாக நம்மை ஆக்கக்கூடிய அந்த திருவருள் எப்படி இருக்குன்னா, ஏதோ வந்தது போச்சு, இப்போ நம்ம கொஞ்சம் ரூபா இருக்குது, அதை செலவழிச்சிட்டோம், டாட் புட் அப்படிங்கிறாங்க, டாட் புட்னு தாம் தூம்னு அப்படி செலவழிச்சிட்டோம்னா அது இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இந்த அருள் தீந்து போயிடுமான்னா இல்லை. மிக வளர வந்த அருள் அது எப்படி ஏதோ தேங்கி கொஞ்சம் இருக்கிறது இல்லை, அப்படியே நிறைவாக இருக்கக்கூடியது, எப்போதும் வளர்ந்து கொண்டே இருப்பது. மிக வளர வந்த அருள் யாண்டும் பெருகுகிற திருவருள் அப்படிங்கிறார் சுவாமிஜி. எப்பொழுதும் நீ எப்பொழுதும் என்ன, நீ தேவைப்படும் போதெல்லாம் உனக்கு அது தன்னை கொடுத்து உன்னை உயர்த்தி காத்து கொண்டே இருக்கிறது. மிக வளர வந்த அருள் மெய்யே. அதனால அந்த அருளை எங்க தேடணும்னா உள்ளத்துக்குள்ளதான். அதுதான் சீக்ரெட். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னார். அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். கடவுளுங்கிறது ஒரு பெரிய சர்க்கிள், வட்டம். வட்டம்ங்கிறது என்ன? அதுக்கு ஒரு மையப்புள்ளி இருக்கும். மையப்புள்ளியிலேருந்து ஒரு கோடு இழுக்கிறோன்னா அது ஆரம்னு சொல்லுவோம். அந்த கோட்டுடைய நீளம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அந்த கோடு முடிகிற இடத்துல அது அப்படியே சுழற்றி கொண்டு வந்தால் ஒரு வட்டம் கிடைக்கும்னு சொல்கிறோம். அதைத்தான் சுற்றளவுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த வட்டத்தின் மையப்புள்ளி சுற்றளவு. இப்போ இறைவன்கிற இந்த வட்டத்துக்கு இந்த சுற்றளவுங்கிறது எல்லை இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. அதை உன்னால் பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி மையப்புள்ளின்னு ஒன்று இருக்குது. அது எதுன்னா உன்னுடைய ஹிருதயம். ஏன் இப்படி ஹிருதயம்னு சொல்லணும்? எல்லையற்ற பொருள்னா அதுக்கு ஒரு மையப்புள்ளினே இருக்க முடியாது. ஏதோ ஒரு இவ்வளவுக்குள்ளே இருக்குன்னா தான். இப்போ அந்த ஆரம் 100 அடி, 100 மீட்டர், 100 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் அல்லது எத்தனையோ லைட் இயர்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. எவ்வளவு சொன்னாலும் அது ஒரு அளவுக்குள்ளே வந்துடும். இது அளவில்லாதுன்னு சொல்லிட்டா அதுக்கு மையமே இருக்க முடியாது. ஆனால் ஏன் மையப்புள்ளி உன் ஹிருதயம்னு சொல்கிறார் அப்படின்னா, அந்த எல்லையற்ற பரம்பொருளையும் உன் இதயத்தில் நீ உணரலாம். அதனால ஒன்றை பொறுத்தளவில் ஒன் இதயம் அதற்கு மையப்புள்ளி. இன்னொருத்தர் இன்னொரு சாதகர் அவருக்கு பக்குவம் வந்தது, அவரும் தெய்வத்தை நினைக்கிறான்னா அவர் இதயத்தில் மையமாக உணர்வார். கருத்து என்ன அப்படின்னா, எல்லையற்ற அந்த பரம்பொருள் கருணையோடு அவரவர் ஹிருதயத்தில், இந்த ஜீவர்களுடைய அந்த ஹிருதயத்தில் தன்னை காட்டுகிறது, வெளிப்படுத்துகிறது. அதனால ஆங்கே அப்படி உண்மையை உணரக்கூடிய இதயத்தில் எப்போதும் பெருகி கொண்டிருக்கின்ற திருவருளானது உண்மையானது. இந்த உலகம் பொய், அசத்தியம், அதாவது அனித்தியம் மாறிக்கொண்டிருப்பது. இனி அதற்கு மாறாக இதயத்தில் உணரப்படும் திருவருள் மெய் சத்தியம். அப்போ அதை எப்படி உணரணும்? அகம் நெகிழப்பாரீர் அப்படிங்கிற அதை பாருங்கள் மக்களே அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறார். உலக மக்களை கூப்பிட்டு பாரீர், பாருங்கள். எதை? உங்கள் இதயத்தில் சதா சர்வகாலமும் பொங்கி பிரவகித்து கொண்டிருக்கின்ற அந்த பேரருளை எப்படி பார்க்கணும்னா, பரம ஏழை ஒருத்தன், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஆனால் அவனுக்கு பெரிய பெரிய விஷயங்கள், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ ஒரு பெரிய பணக்காரர், எவ்வளவு செலவழிச்சாலும் என்னுடைய பணம் தீராதுங்கிற அளவுக்கு அப்படி ஒரு பெரிய பணக்காரர். அவர் சொல்கிறார், அப்பா உனக்கு நல்ல நல்ல ஐடியாலாம் இருக்கே, நீ எதை செய்யணும்னு நினைக்கிறியோ அதை சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன், எல்லாம் தரேன், எவ்வளோ வேணும் அப்படின்னு அவன் கேட்குற அளவுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து கொண்டே இருக்க தயாராக இருக்கார். அப்படி ஒருத்தர்கிட்ட இவன் போயிட்டான்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? சொல்லு, இதை செய், அதை செய் அப்படின்னு தும்புறாவாக இருப்பான். ஆஹாஹா, நான் எப்படி தத்தளித்து கொண்டிருந்தேன், எனக்கு நீங்கள் இப்படி வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிற துரும்பு போன்று இருந்த எனக்கு நீங்கள் கைதூக்கி விட்டீர்களே என்று நன்றி உணர்ச்சியால் உள்ளம் நெகிழும் இல்லையா? அது வேணும்.
அகம் நெகிழ, அந்த மனசுடைய கெட்டித்தன்மை போயிடணும். இந்த உலகத்தை உண்மை என்று நினைத்து கொண்டிருந்தால், இந்த உலக சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று அதிலேயே நாட்டம் இருந்தால் மனசு கெட்டிப்பட்டிருக்கும். அது நெகிழணும், இறைவனுடைய அருளை உணரணும், அந்த அருளுக்காக ஏங்கணும். அது எனக்கு மெய்நிலை கிடைக்காதா என்று பார்த்து கொண்டிருக்கணும். அதுக்கு யாரெல்லாம் உதவுவார்களோ அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட மனநிலை தான் இங்கே நெகிழ்ச்சின்னு சொல்றார். அகம் நெகிழப்பாரீர், திருவருளை நீங்கள் உணரும் பொழுது உள்ளத்தில் அந்த நெகிழ்ச்சி உண்டாக வேண்டும். அப்படி நெகிழ்ந்து இந்த உண்மையை உணர்ந்தால், இறுதி உண்மையை உணர்வதற்கு என்ன, சிவனோடு அணைந்து, சிவன் அணைந்தார்னு சொன்னோம்லையே, அப்படி அணைந்து அந்த சிவானந்த அனுபூதியை பெறணும்னா என்ன செய்யணும்? ஒரு சொல்படியே அனுபவத்தை சேரீர். அது என்ன ஒரு சொல் அப்படின்னா, இந்த சைவர்களுக்கு சிவபரம்பொருளே மெய்ப்பொருள் என்று சிவபெருமானை முழுமுதற் பொருளாக வணங்கக்கூடிய சைவ சமயிகளுக்கு தீட்சை பெறும் பொழுது குருவானவர், ஆச்சாரியனானவர் பஞ்சாட்சரத்தை, அதுதான் அவர்களுக்கு மூலமந்திரம், அதை உபதேசிக்கிறார். அது ஸ்தூலம், சூக்ஷ்மம், முக்தி நிலைக்கு தகுதியுடையவர்களுக்கு சொல்லக்கூடியது அந்த நிலை. அதைத்தான் இங்கே சொல்றார், ஒரு சொல் படியே. அப்போ முக்திக்கு உரிய பஞ்சாட்சரம் அது. பஞ்சாட்சரம்தான் முக்தி நிலைக்கு தயாராகிறவர்களுக்கு அதற்கேற்றபடி பஞ்சாட்சரத்தை உபதேசிக்கிறார்கள். அந்த பஞ்சாட்சரம், அந்த ஒரு சொல் படியே அனுபவத்தை சேரீர். எதையோ நீங்களா நினைச்சுக்கிட்டு இது முடிந்த அனுபவம்னு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். என்ன, உண்மையான தாகத்தோடு வந்து விட்டீர்கள், ஆனால் சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னா திசை தப்பி தடுமாறி போயிடலாம். அப்படியெல்லாம் போயிடாம ஒரு சொல் படியே, குரு உனக்கு உபதேசித்த ஒரு சொற்படியே, முக்தி பஞ்சாட்சரத்தை அதையே எண்ணி அதிலேயே ஆழ்ந்து தோய்ந்து இரு அப்படிங்கிறார். ஒரு சொல் படியே அனுபவத்தை சேரீர். அப்போது இதை ஏதோ புஸ்தகத்தில் படித்து அவர் சொல்லி கொடுத்து இதில் படித்து அதில் கேட்டுங்கிற விஷயமா இல்லாமல் உன் இதயத்திலேயே நேரடியாக உணரப்பட்ட அனுபவமாக உனக்கு கிடைக்கும் திறம். அதுதான் உறுதியான அனுபவ நிலை. எது? குரு உபதேசத்தின்படி ஹிருதயத்திலே சிவபரம்பொருளின் மெய்த்தன்மையை உணர்வது, அவனோடு அத்விதமாக கலந்து இருப்பது, சிவனோடு அத்விதமாக சிவாத்வைத்தம், சவி சித்தாந்தம் கூறுகின்ற அத்வைத்தம் என்னன்னு சொல்றாங்க. அதாவது பந்த நிலையில் இருக்கும் பொழுது ஜீவனானவன் ஆணவத்தில் அறியாமையில் அழுந்தி கிடக்கிறான். அதுதான் அவனுக்கு தெரியுது. ஆனால் அப்போ சிவமும் இருக்கிறார். சிவன் இல்லாத இடம் இல்லை, காலம் இல்லை, அவர் இருக்கிறார். ஆனால் இவனுக்கு தெரியாது. ஏன்னா இவன் எதில் அழுந்திருக்கிறான்? ஆணவத்தில் அறியாமையில் அழுந்திருக்கிறான். அப்புறம் குருவருளால் திருவருளால் இவனுக்கு அந்த மலங்களெல்லாம் நீங்க பெற்று மல பரிபாக்கம் இருவினை ஒப்பு ஏற்பட்டு சத்திரிபாத்தம் ஏற்பட்டு இப்படி பல நிலைகள்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பக்குவப்பட்டு வரும் பொழுது குருவருளால் உண்மையை உணர்த்த பெறும் பொழுது அதை உணர்ந்து நிற்கிறானே, அப்போ என்ன ஆகிடும்னா சிவனோடு ஒன்றிக்கும் பொழுது கலக்கும் பொழுது சிவனோடு ஒன்றாயிருக்கிறான். அப்போ அவனுக்கு சிவன் மட்டும்தான் தெரியும். ஆணவம் இருக்கும், ஆனாலும் அதில் அவன் கருத்தே இருக்காது. பிரபஞ்சம் இருக்கும், இவன் அந்த பிரபஞ்சத்தில் தூளியும் அதை என்ன சொன்ன மாயா ஜகத்தை மதியாதார்னு முதல்ல சொன்னார்ல, இப்பவும் சொன்னார் இகம் முழுதும் பொய் எனவே ஏய்ந்து உணர்ந்தால். அப்படி பெத்த நிலையில், அதாவது பந்தம் இருக்கின்ற நிலையில் ஆணவம் அறியாமை உண்மையாயிருந்தது, சிவம் உணரப்படவில்லை. முக்தி நிலையில் சிவம் சிவானுபவம் சிவானந்தம் உண்மையாயிருக்கிறது, ஆணவம் பந்தம் மாயை இல்லவே இல்லை. அதாவது இவனுக்கு அது உணரப்படுவதில்லை, ஜீவன் இதில் முற்றிலும் கலந்து விட்டான் என்று சொல்லுகிறார்கள். அப்போ சிவானுபவத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலையை குரு உபதேசித்தபடி சென்று சேருங்கள், அதுவே திறம், நீங்கள் செய்ய வேண்டியது அதுதான் என்று ஸ்ரீ தாயுமானவர் தனக்கு சொல்கிறார்,
இந்த உலகத்துக்கும் சொல்லுகின்றார். இந்த இடத்துல சென்ற வகுப்பு விளக்கங்கள் முடிந்த உடனே ஒரு சகோதரி கேட்டாங்க, குரு உபதேசித்தால்தான் நமக்கு கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவால் வாட்டமரா ஒரு பவுன மாறும். அந்த பாடல்ல கேட்டல் அப்படிங்கிறது என்ன? குரு உபதேசத்தை கேட்டல். அதிலும் குறிப்பாக துறவு மேற்கொண்டு இந்த நிர்வாண தீட்சை என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி நிலை தீட்சையை பெற்று உண்மையை உணருவதற்கு ஒரு தகுதி வாய்ந்த சாதகன் முற்படுகிறான். அப்படி குரு உபதேசிக்கும் பொழுதுதான் அவனுக்கு அது புரியும். குரு அவராக சொல்லுவதில்லை, அவர் மூலம் சிவபெருமானை இவனுக்கு உபதேசிக்கிறான், இந்த பக்குவியான சீடனுக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது அந்த சகோதரி கேட்குறாங்க, குரு உபதேசித்தாதான் அது கிடைக்கும்னு சொன்னால் அந்த வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு என்ன ஆறுது அப்படின்னு கேட்குறாங்க. இது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. குரு இருந்தால்தான் முக்தி கிடைக்குமா, குரு இருந்தால்தான் அனுபூதி கிட்டுமா அப்படின்னு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆணவம் கன்மம் மாயை என்று 3 விதமான மலங்கள் அழுக்குகள் மாசுகள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. ஆணவம் என்பது அறியாமை, கர்மம் என்பது அறியாமையின் விளைவாக இந்த செயல் இது செஞ்சால் எனக்கு அது கிடைக்குமா, அது செஞ்சால் கிடைக்குமான்னு மாறி மாறி செயலில் ஈடுபடுத்தி கொண்டே இருக்கக்கூடியது. அது உண்மையை உணர்விட்டாமல் தடுக்கக்கூடிய மாயை. இந்த ஆணவம் கர்மம் மாயை என்கின்ற 3ம் ஒருவனுடைய அறிவில் வந்து உட்கார்ந்துருக்கும் போது அதை பெத்த நிலைன்னு சொல்கிறோம். இந்த 3 விதமான அழுக்குகள் அல்லது மலங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஜீவன் சகலன் அப்படின்னு சொல்லப்படுகிறார். சக்கல நிலையில தான் பெரும்பாலான உயிர்கள் இருக்கின்றன. சிலர் பக்குவம் அடைந்து இதை விட அடுத்த ஸ்டேஜுக்கு வராங்க, பிரளயா கலர். அவர்களுக்கு மாயை நீங்கி ஆணவமும் கன்மமும் மட்டும் இருக்கும். விஞ்ஞான கலர் இருப்பார்கள், அவர்களுக்கு ஆணவமும் கன்மமும் நீங்கி மாயை மட்டும் சிறிது இருக்கும். இப்படி இவர்கள் இந்த மும்மலங்களில் எதெல்லாம் அவர்களுக்கு நீங்குகிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு பக்குவம் அதிகரிக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த 3 மலமும் இருக்கக்கூடிய சாதாரண ஜீவர்களுக்கு குரு சொல்லி கொடுத்தார். அவர்கள் மந்த நிலையில் இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு குரு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, எப்பெல்லாம் அந்த உண்மையிலிருந்து பிசகுகிறானோ அப்பெல்லாம் தட்டி தட்டி இப்படி செய்யடா இப்படியா செய்வ என்று குரு அவனை வழிகாட்டி கொண்டு திரித்து கொண்டே இருப்பார். அப்படி ஒருத்தர் முன்னாடி குச்சி எடுத்து விரட்டுற மாதிரி ஒரு ஆள் வேண்டி இருக்கு. அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு குரு உபதேசித்தால்தான் கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது என்று சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்லுகின்றன. அப்புறம் அவருடைய பக்குவம் அதிகரிக்க இப்போ மிக உயர்ந்த பக்குவத்தில் உள்ளவர்களுக்கு கூட குரு உபதேசித்த உடனே உபதேச மாத்திரத்தில் ஸ்ரவணமே அவர்களுக்கு முக்தியை கொடுத்துரும். கேட்டல் அதுக்கப்புறம் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை வேண்டாம், கேட்கும் போதே அவர்கள் உடனே அப்பவே அக்கணமே உண்மை உணர்ந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பக்குவங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட கேட்பது, அதாவது குரு உபதேசம் நல்லது. ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒருத்தன் குருடனாக இருக்கான், பிறவி குருடன். அவன் எப்படி இருக்கிறான்? பிறவி குருடன். இந்த பிறவி குருடனுக்கு ஏதோ ஒரு அதிசயவசமாக ஏதோ ஒரு எப்படியோ சிகிச்சை பண்ணி கண்ணு வந்துடுது, பார்வை வந்துடுதுன்னு வச்சுப்போம். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? இப்போ அவனுக்கு இந்த உலகம் ஒன்றும் புதுசு இல்லை, அதே உலகம்தான். ஆனால் அவனுக்கு அப்போ முதல்ல பார்க்க முடியல, இப்போ பார்க்குறான். இதெல்லாம் பார்க்க முடிஞ்சாலும் இது என்ன அப்படிங்கிறான். இப்போ மலைங்கிற வார்த்தையை கேட்டிருப்பான், ஆனால் இதுதான் மலை அப்படின்னு கண்ணால் பார்த்ததில்லை. இப்போ பார்வை கிடைச்ச உடனே பார்க்குறான், இது மலை தான், இதாண்டா மலை, அதுலேயும் இது அண்ணாமலை, சாதாரண மலை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்ல ஒருத்தர். அந்த மாதிரி மிக உயர்ந்த பக்குவத்தில் இருப்பவர்களுக்கு கூட குரு இப்படி சுட்டி காட்டுறார். ரொம்ப அரிதாக ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர், ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் மாதிரி மிகப்பெரியவர்களுக்கு நேரடியாக திருவுருளை உணர்த்த அவர்கள் அந்த நிலையில் நிற்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏங்கி அழுது ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேங்கிறபடி அழுது மெய்ப்பொருள் தரிசனம் பெற்றார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு குருமாராக அவரை நாடி வராங்க தட்சிணேஸ்வரத்துக்கு.
என்றே அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆனால் சாதாரண ஜீவர்கள் விஷயத்தில் குரு சொல்லி கொடுத்தால்தான் அவர்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று தான் எல்லோரும் சொல்லுகின்றார்கள். நமக்கும் நடைமுறையில் அதுதான் உண்மைன்னு படுகிறது. அதனால தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் குரு பீட்டம், ஒரு மட்டாதிபதி, பீட்டாதிபதி, ஒரு ஆசிரம தலைவர் அப்படிலாம் இருப்பாங்க. அவர்களை நம்ம அப்பப்போ போய் பார்க்கணும். அந்தந்த யார் குலகுருவாக அவர்களை குருவாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த பெரியவங்களை பார்த்து பேசி கேட்டு சந்தேகங்களை தெளிந்து அந்த தொடர்பு வைத்துக்கொண்டே இருக்கும்போது இவர்களுக்கு தெளிவு கூடும். அது அந்த தொடர்பு அவசியம். அதனால சாதாரண ஜீவர்களுக்கு நிச்சயமாகவே குருவினுடைய வழிகாட்டுதல் அவசியமாக இருக்கின்றது. அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு இந்த பதிலை இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு நாம் 2 வெண்பாக்கள் பார்த்திருக்கிறோம். அதாவது 9வது பாடலிலே தாயுமானவர் நெஞ்சொடு கிளத்தல் என்ற முறையிலே தனக்குத்தானே சொல்லிக்கொள்வது போல ஞானிகளுடைய நிலை எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள், அவர்களுடைய தன்மையை நீ நினைத்துப்பார் அப்படின்னு சொல்கிறார். வேறு யார் எப்படி இருக்கார், யார் என்ன பண்ண, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க அப்படியெல்லாம் நினைக்காம ஞானிகள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் ஹிருதயம் எப்படி செயல்படுகிறது, அவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன பேசுவார்கள், அதைத்தான் அர்ஜுனன் கேட்குறான். இதில் 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர்கிட்ட ஞானி எப்படி நடப்பான், எப்படி பேசுவான், எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு தான் ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ண பகவான். அதே மாதிரி 12வது அத்தியாயத்திலையும் அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு பக்தன் எப்படி இருப்பான், ஞான நிலையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஞானியாகிய பக்தன் எப்படி இருப்பான்னு சொல்கிறார். இப்படி பல இடங்களில் பகவத்கீதையில் அந்த நிறைஞானியின் லட்சணத்தை சொல்கிறார். அதைத்தான் இங்கே சொல்கிறார். அந்த அன்னவர்னா அப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவர், அந்த நிறைஞானிகள் சிவபெருமானின் திருவருளால் பக்குவமுற்ற அவனை உணர்ந்த அந்த ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்பதையே நீ நினைத்து பார் அப்படின்னு சொல்கிறார். தீயோடு சேர்ந்த விறகு தானும் தீ ஆவது போல அந்த ஞானிகள் நிலையை நீ நினைக்க நினைக்க அது உனக்கு வரும்னு. அப்புறம் இந்த உலகம் பொய் என்று தெரிந்து கொண்டு அதன் மீது பற்று நீங்கி நீ என்ன செய்யணும், உண்மையான அருளை பற்றி பிடித்து கொண்டு அதை எப்படி பார்க்கணும், உள்ளம் நெகிழ்ந்து உலக பற்றினால் கெட்டிப்பட்டு போயிருக்கிற உள்ளமானது இப்போது திருவருளை பற்றி அது நெகிழ்வு உண்டாகி அந்த குரு அருள் உள்ளத்தில் உணர்த்துகின்ற உபதேசிக்கின்ற அந்த ஓர் உண்மையை பற்றி பிடித்து கொண்டு அதன் வழி இறை அனுபவத்தை பெறுவீர்களாக அப்படின்னு நமக்கு சொல்லுகின்றார் இந்த 10வது பாடலில். அன்னையின் அருளால் இந்த மேலான உண்மைகள் இந்த பாடல்களிலே நமக்கு ஸ்ரீ தாயுமானவர் தெரிவித்த இந்த மேலான உண்மைகள் நம்முடைய உள்ளத்திலே நன்கு ஒளிர்ந்து விளங்கி நமக்கும் மெய் அனுபவத்தை கூட்டுவிக்கட்டும். குருவருளும் திருவருளும் நமக்கு எப்போதும் துணை இருக்கட்டும். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. நமஸ்காரம்.